திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் நடிகை பூர்ணிமாவை 1984ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்திருந்தாலும் அது அவருக்கு இரண்டாவது திருமணம் தான். முதலில் அவர் திருமணம் செய்திருந்தது நடிகை பிரவீணா. அந்த காலகட்டத்தில் பல மொழிகளில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து வந்த பிரவீணா கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். பாக்யராஜ் திரையுலகிற்கு அறிமுகமான புதிதில் நடிகை பிரவீணாவுடன் நட்பு ஏற்பட்டு பின் நாட்களில் பாக்யராஜ் பொருளாதார ரீதியில் கஷ்டப்பட்ட போது பிரவீணா பணம் கொடுத்து உதவியிருந்தார். அந்த வகையில் பாமா ருக்மிணி திரைப்படத்தில் பாக்யராஜ் கதாநாயகனாக நடித்த போது இரண்டாம் கட்ட நாயகியாக நடித்தவர் பிரவீணா. அப்போது இருவரும் காதல் வயப்படவே 1981ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். இப்படி நன்றாக சென்று கொண்டிருந்த பாக்யராஜின் திருமண வாழ்க்கையில் திடீரென பிரவீணாவுக்கு மஞ்சள் காமாலை நோய் ஏற்பட்டு 1983ஆம் ஆண்டு தனது 25 வயதில் காலமானார் நடிகை பிரவீணா. இருவருக்கும் குழந்தை இல்லாத காரணத்தினால் அதற்கு அடுத்த ஆண்டே பாக்யராஜ் பூர்ணிமாவை எம்ஜிஆர் தலைமையில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை என்பதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இயக்குநர்களான ஆர் சுந்தர்ராஜனும் பாக்யராஜும் தான். காரணம், பாக்யராஜும் ஆர் சுந்தர்ராஜனும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள். பள்ளி காலத்திலிருந்தே இருவரும் இணைபிரியாத நண்பர்கள். இருவரும் இணைந்துதான் தமிழ் சினிமாவில் இயக்குநர்களாக வேண்டும் என்ற ஆசையில் சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். பல போராட்டங்களுக்கு பிறகு அந்த நேரத்தில் 16 வயது நிலை திரைப்படத்தில் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநராக சேரும் வாய்ப்பு ஆர் சுந்தர்ராஜனுக்கு வந்திருக்கிறது. ஆனால் ஆர் சுந்தர்ராஜனோ தனது நண்பர் பாக்யராஜ் நன்றாக திரைக்கதை எழுதுவார், ஆங்கிலம் பேசுவார் என்ற காரணத்திற்காக தனக்கு வந்த அந்த வாய்ப்பை பாக்யராஜுக்கு கொடுத்திருக்கிறார். அதன் பின் தமிழ் சினிமாவில் உச்சநிலையை அடைந்த பாக்யராஜ் தனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் உதவிய நண்பர் சுந்தர்ராஜனை கண்டுகொள்ளவே இல்லையாம். இருந்த போதிலும் தனது நண்பர் பாக்யராஜ் தமிழ் சினிமாவில் இயக்குநராகவும் நடிகராகவும் சாதித்து விட்டார் என மனதளவில் சந்தோஷப்பட்டு கொண்டாராம் ஆர் சுந்தர்ராஜன். பாக்யராஜ் இல்லாவிட்டால் என்ன, தனது சொந்த முயற்சியினால் பின் நாட்களில் ஆர் சுந்தர்ராஜனும் தமிழ் சினிமாவில் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கி ஒரு நடிகராகவும் உருவெடுத்தார். இந்திய திரையுலகில் திரைக்கதை மன்னன் என்று அழைக்கப்பட்ட பாக்யராஜ் தனது மகனை நினைத்து தினமும் வருத்தப்பட்டு வருகிறாராம். அதற்கு காரணம், 2008ஆம் ஆண்டு கதாநாயகனாக அறிமுகமான அவரது மகனால் ஒரு வெற்றி திரைப்படத்தை தமிழ் ரசிகர்களுக்கும் தனக்கும் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் அந்த வேதனை. சாந்தனு நடிக்காமல் போன பல திரைப்படங்கள் 100 நாட்களுக்கு மேலோடி வணிக ரீதியாகவும் மக்களாலும் பெரிதும் கொண்டாடப்பட்ட திரைப்படங்கள். சங்கர் இயக்கத்தில் வெளியான பாய்ஸ் திரைப்படத்தில் தொடங்கி பாலாஜி சக்திவேலின் காதல் திரைப்படம், ஜெயம் ரவி நடித்திருந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் மற்றும் உனக்கும் எனக்கும், சசிகுமாரின் சுப்பிரமணியபுரம் திரைப்படம் மற்றும் கடைசியாக விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடித்த மகாராஜா திரைப்படம் என இந்த அனைத்து வெற்றி திரைப்படங்களிலும் முதலில் நடிக்க வேண்டியது சாந்தனு தானாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த திரைப்படங்களில் சாந்தனுவால் நடிக்க முடியவில்லை. இது குறித்து மனவேதனையுடன் சாந்தனு அளித்திருந்த பேட்டியில், இந்த திரைப்படங்களின் தயாரிப்பாளர்கள் என்னை வைத்து படத்தை தயாரிக்க தயாராக இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் எப்படி நடிக்க முடியும் என மனவேதனையுடன் குறிப்பிட்டு இருக்கிறார்.